வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவையில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழையே பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஃபெஞ்சால் புயல் உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஃபெஞ்சால் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து 30/11/2024 காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் புயலாக புதுவையிலிருந்து சுமார் கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடக்கு வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை காரைக்கால் இருக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கும் அருகே இன்று மாலை புயலாக கடக்கக்கூடும். அச்சமயத்தின் காற்றின் வேகம் மணிக்கு 70 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக 30/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 1/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 2/12/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 3/12/2024 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 4/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். இதேபோல் 5/12/2024 மற்றும் 6/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை. 30/11/2024 வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும். மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையிலும் சூறாவளி காற்று மணிக்கு 70 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 1/12/2024 வட தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள் புதுவையில் காரைக்கால் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 50 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 30/11/2024
வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 60லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 1/12/2024 வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 30/11/2024 மற்றும் 1/12/2024 வட ஆந்திர கடலோர பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் கூட வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை 30/11/2024 தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 2/12/2024 மற்றும் 3/12/2024 கேரளா கர்நாடகா கடலோர பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் 13 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் கத்திவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், தண்டராம்பேட்டை, சோழிங்கநல்லூர், சிடி மருத்துவமனை தண்டராம்பேட்டை தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மணலி, ஐஸ் ஹவுஸ், சென்னை நுங்கம்பாக்கம் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மாவட்டம் அடையாறு, ஆலந்தூர், கொளத்தூர், YMCA நந்தனம், மாதாவரம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், டிஜிபி அலுவலகம், சோழிங்கநல்லூர் மண்டலம் 15, புழல், இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் MGR நகர், புழல், ARG, ஆவடி, மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், அண்ணா பல்கலைக்கழகம் ரெவென்யூ, மீனம்பாக்கம் AWS, ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், சத்யபாமா பல்கலைக்கழகம் தலா 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் பெருங்குடி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், வலசரவாக்கம், சோழிங்கநல்லூர், மகாபலிபுரம், கும்மிடிப்பூண்டி, அயனாவரம் தாலுகா அலுவலகம், தரமணி, செங்குன்றம், கொளப்பாக்கம், தண்டராம்பேட்டை, பெரம்பூர், ACS மருத்துவக் கல்லூரி, அம்பத்தூர், திருவெற்றியூர், பூந்தமல்லி, அடையாறு, VAT சென்னை, அண்ணாநகர், பெருங்குடி, அம்பத்தூர் மண்டலம் 7 தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், ஜெயா பொறியியல் கல்லூரி, ஊத்தாண்டி, வலசரவாக்கம், அம்பத்தூர் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், சோழவரம், முகிலிவாக்கம், மதுரவாயில், பூந்தமல்லி, பள்ளிப்பட்டு, கொடட்டூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம் தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், மகாபலிபுரம், திருத்தணி, கோலப்பாக்கம், பூண்டி, திருப்போரூர், ஒட்டஞ்சத்திரம், செம்பரம்பாக்கம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ராணிப்பேட்டை மாவட்டம் AWS, கொடைக்கானல், திருவலங்காடு தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருத்தணி PTO, வாலாஜாபாத், அரக்கோணம், ஊத்துக்கோட்டை, பழனி, குன்றத்தூர், ஆர்கேபேட்டை, பாலாறு அணைக்கட்டு, நியூ சென்னை டவுன்ஷிப், பாகூர், ஆர்கேபேட்டை, கொடைக்கானல் படகு குழாம், உப்பாறு அணை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம் ARG தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை கன்னியாகுமரியில் 31.9 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.